சுவாமியே சரணமையப்பா. தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். நம்மளுடைய சபரிமலை பயணத்தில் நாம் 7வதாக பார்த்து கொண்டிருக்கும் அந்த வீடியோ இந்த கரிமலை சிகரத்திலிருந்து பெரியானை வட்டம் சிறியானை வட்டம் வழியாக எப்படி பம்பையை அடையப் போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே அந்த 7 மலை ஏறி இந்த கரிமலை ஏற்றத்தை அடைந்த பிறகு, அதாவது சிகரத்தை அடைந்த பிறகு, இனிமேல் வெறும் இறக்கம் மட்டும்தான், ஜாலியாக போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. ஒரு 5 கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணும். ஆனால் இறங்கி போகிற பாதை எல்லாமே ரொம்ப குறுகலாக வழுக்கும் பாதைகளாக இருக்கும். அதில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாறைகளுமே இந்த சிதிலமடைந்து கால்களை ரொம்ப பாதிக்கும் வண்ணம் இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரிதான், ஐயனை நினைத்து கொண்டு ஐயனை நோக்கி செல்லும்பொழுது உங்களுக்கு அது எல்லாமே பஞ்சுமெத்தை தான். அந்த 5 கிலோமீட்டர் 5 நிமிடத்தில் போகும் அளவிற்கு ஐயப்பன் உங்கள் கூடவே வருவார். அதனால் கவலையே படாதீங்க, சாமியே சரணமையப்பா. அப்படிப்பட்ட இந்த கடுமையான பாதையில் தான் நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம். இந்த பாதையை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பெரியானை வட்டம், இன்னொன்று சிறியானை வட்டம் அப்படின்ட்டு. சில நேரங்களில் அதை சிறியானை வட்டம்னு சொல்லுவாங்க. இந்த பாதையுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காடுகள், கடினமான பாறைகள், அழகான ஒரு இயற்கையான இடம் இது. அந்த இயற்கையை ரசித்தபடி நாங்கள் காலையில் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். சரி, காலையில் தானே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு பார்த்தா, இந்த யானைகள்லாம் காலையில் தான் இங்கேயும் அங்கேயும் போயிட்டுருக்குமா. அங்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த யானை போட்ட சாணம் கூட நிறைய இடங்களில் தென்பட்டு, அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி, யானை வாழும் அந்த காட்டில் நம்ம நடந்து போகும்போது அதெல்லாம் சகஜம்தான். அதுதான் அவங்களுடைய இருப்பிடம். அதனால் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காமல் ஐயப்பனை போற்றிக்கொண்டு ஐயப்பனின் சரணம் பாடிக்கொண்டு நாங்கள் சென்றோம். முதலில் இந்த பெரியானை வட்டத்தை கடந்து பின்னர் சிறியானை வட்டம் வழியாக பம்பை நோக்கி சென்றோம். நடுவில் அந்த சிறிய சிறிய ஆறுகள் வந்து செல்லும். அந்த ஆறுகள் எங்கெல்லாம் செல்லுதோ அங்கே தான் தண்ணி குடிப்பதற்காக யானைகள் வரும். அதனால் மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது. இந்த இரக்கமாக இருந்தாலும் கூட அவ்வளவு எளிதாக இல்லை. அதே சமயம் இடையிடையே அமர்வதற்கு இடம் கிடைக்கும். நல்லா சந்தோஷமாக இறைவனின் இந்த வரலாறுகளை பேசிக்கொண்டு, அல்லது நாம் இந்த 48 நாட்களாக எப்படி விரதம் இருந்தோம் என்பதை பேசிக்கொண்டு, அடுத்த வருடம் எப்படி ஐயனை பார்க்க வருகிறோம் என்பதை பேசிக்கொண்டு, இப்படி சரணத்தை பாடிக்கொண்டும் சாமி பற்றிய விஷயங்களை பேசிக்கொண்டும் நடந்தால் எத்தனை கிலோமீட்டர்கள் நடந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்களும் அப்படி தான் இந்த பெரியானை வட்டத்தையும் சிறியானை வட்டத்தையும் கடந்து போனோம். மிக முக்கியமான விஷயம், நடுவில் இடையிடையே ஐயனை கும்பிட்டு விட்டு கற்பூரம் ஏற்றி விட்டு செல்லும்போது ஒரு முழுக்க முழுக்க ஆனந்தமான ஒரு விஷயமா இருக்கும். எப்பொழுதெல்லாம் ஐயனை வழிபடுகிறீர்களோ, ஐயனை பூஜிக்கிறீர்களோ, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல்
உள்ளுக்குள்ளும் சரி, வெளியிலும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இங்க கீழ இறங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இளநீர் வந்து ரூ. 20, 30 குடுத்தாங்க. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஒரு இளநீ குடிச்சிங்கனாலே வந்து வயிறு நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு நிறைய தண்ணீர். ரொம்ப வித்தியாசமான இளநீரா இருந்தது. இனிப்பா இருந்தது. அப்படியே 2, 3 இளநீர்களை குடித்துவிட்டு, மறுபடியும் வந்து இந்த பம்பா நதியை நோக்கி எங்கள் பயணத்தை தொடங்கினோம். நீங்களும் வந்து முதன்முறையாக சபரிமலைக்கு வந்தால் பெரிய பாதையை தேர்ந்தெடுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மிக